ஹாய் எவ்ரி ஒன். நம்ம எல்லாருக்குமே கால் பண்ண பிடிக்கும், அன்லெஸ் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ப்ராப்ளமேட்டிக்காக இல்லாத வரைக்கும். சரி, ஒரு 4 பேர் கால் பண்ணும்போது ஒருத்தர் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் பரவாயில்ல. ஒரு 4 பேர் 4 விதமான ப்ராப்ளம்ஸோடு நமக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அது மனித இயல்பு, அவ்வளோதான். ஆனால் இதே இடத்துல ஏசப்பா இருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார்? அதை தான் இன்றைக்கி நம்ம லைஃப் அண்ட் த வேர்ஸில் பார்க்க போகிறோம். வாழ்க்கையும் வசனமும்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 107 அதிகாரம் 6 வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவரை விடுவித்தார் அப்படிங்கிறது. இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் மட்டுமே 4 வாட்டி வருது. அதாவது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார் அப்படிங்கிறது 4 வாட்டி வருது. அப்போது இதில் 4 வாட்டி அவர்கள் அவர்கள் அவர்கள்னு வருது. அந்த 4 அவர்கள் அவங்க தான் யார் அப்படின்னா, நான் சொன்ன அந்த 4 விதமான ப்ராப்ளம்ஸோடு இருக்கிற பர்சன்ஸ். அந்த 4 விதமானவங்க யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அதிகாரத்தின்படி ஃபஸ்ட்டு யார் ப்ராப்ளமோட வரா அப்படின்னா, அந்த இடத்துல எழுதியிருக்கு பைபிளில் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு. அதாவது இந்த உலகத்தோட பாவத்திலேருந்து, தப்பான காரியங்கள்லேருந்து, அடிக்ஷன்லேருந்து ஏசப்பாவோட அன்பை ஏற்றுக்கிட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த மீட்கப்பட்டு வர அவருடைய பிள்ளைகள், அவங்கள தான் ஃபஸ்ட் இது மென்ஷன் பண்ணுது. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பைபிள் எழுதியிருக்கு இது வனாந்திரம், பசி, தாகம் அப்படின்லாம் எழுதியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒரு மீனிங் ஆக்கி பார்த்தோம் அப்படின்னா அது அவங்களுடைய டெம்டேஷன்ஸை குறிக்குது. அதாவது பாவம் வேண்டாம், எனக்கு ஏசப்பா தான் வேணும் அப்படின்ட்டு ஏசப்பா பிள்ளையாக இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த உலகத்துடைய டெம்டேஷன்ஸ் அவனை சுற்றி சுற்றி வந்து அவனை வீக்காக்க பார்க்குது. அப்போ அந்த டெம்டேஷனில் அவன் என்ன பண்ணுறான்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அந்த இக்கட்டிலிருந்து அவனை விடுவிக்கிறாரு. அந்த டெம்டேஷனை அதை பீட் பண்ண, அதை ஓவர் கம் பண்ண அவனுக்கு ஸ்ட்ரென்த் தராரு, அவனை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு, அவனை ஃபில் பண்ணுறாரு. ஹீ இஸ் கைடிங் ஹிம் இன் அ ரைட் வே. அப்போது ஏசப்பாவுடைய ஒரு பிள்ளை ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது அவருக்கு கால் பண்ணான், அவரை நோக்கி கூப்பிட்டான் அப்படின்னா அவர் அவனுக்காக ஓடோடி வந்து அவனை விடுவிக்கிறாரு. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளமேட்டிக்கான பர்சன். செகண்ட் ப்ராப்ளமேட்டிக்கான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு அது கலகக்காரர்கள் அப்படின்னு. அதாவது கலகக்காரர்கள் அப்படின்னா ரெபெல்ஸ் அப்படின்னு. அவங்க ரெபெல் எதை எதிர்த்து பண்ணுறாங்க அப்படின்னா ஏசப்பாவை எதிர்த்து தான் பண்ணுறாங்க. லிட்ரலாக அவங்கள நம்ம வந்து ஈஸியாக 2 வார்த்தையில் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏசப்பா வேண்டாம், அவங்களுக்கு பாவம் தான் வேணும். தே ஹேட் ஜீசஸ் அண்ட் தே லவ் சின்ஸ். ஓகேவா? இதுதான் அவங்க அந்த 2வது இருக்கிற ப்ராப்ளமேட்டிக் பர்சன்ஸ். இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தன் உண்மையிலே இந்த பாவம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, இந்த பாவத்தை நான் எவ்வளோ பிடிச்சி செய்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாலும் அவன் தனிமையில் உட்காந்துருக்கும் போது அவன் ஆட்டுக்கு தெரியும் அந்த பாவம் அவனை எப்படி கொன்னுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் இந்த வசனமும் சொல்லுது. அவங்களுக்குள்ள அவங்களே மரண இருளில் இருக்கிறாங்க, அவங்க ஹார்ட் அவ்வளோ வருத்தத்தில் இருக்குது, அவங்க அந்த பாவத்தினால கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ இப்படி இருக்கிற ஒருத்தன் இப்போது இந்த வசனம் சொல்கிற மாதிரி தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா என்ன ஆகும்? அவன் கூப்பிடுறான். கூப்பிடும்போது ஏசப்பா நீ தான் என்னையே எதிர்த்து நின்னவனாச்சே, நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிலாம் கேட்கல. இந்த வசனம் அதே மாதிரி தான் மாறாமல் எழுதப்பட்டிருக்கு. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை ரட்சித்தார். என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு படி மேலே இவங்களுக்கு தான் ஏசப்பா இறங்கி செய்கிறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, விடுவித்தார் அப்படின்னா ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்கள வந்து விடுவிச்சு எடுத்துகிட்டு வராரு. ஆனால் ரட்சித்தார் அப்படிங்கிற வார்த்தை அப்படி இல்லை. ரட்சித்தார் அப்படின்னா அவனுக்காக, அவன் பாவத்துக்காக இவர் சிலுவையில் ஏறி தான் உயிரை கொடுத்து தான் ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால அவனை கழுவி அவனை ரட்சிக்கிறார். இதுதான் அந்த ரட்சித்தாருங்கிற வார்த்தை. அப்போது தாம் பிள்ளைக்கு, தான் மேலே அன்பு கூறுற பிள்ளைக்கு விடுவித்தார் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. தன்னை எதிர்த்து நிற்கிறவனுக்கு ரட்சித்தார் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அவனும் கூப்பிட்டான், கர்த்தர் வந்து அவனை ரட்சித்தார். இது செகண்ட் ப்ராப்ளமேட்டிக் பர்சன். 3ஆவதாக நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராப்ளமேட்டிக் பர்சன்ஸ் யார் அப்படின்னா நிர்மூடர்கள், அதாவது ஃபூல்ஸ் அப்படின்னு இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஃபூல்ஸா? அப்படி அவங்க ஃபூலிஷாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள பற்றி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, தே லவ் ஜீசஸ் அண்ட் தே லவ் சின்ஸ். அதாவது அவங்களுக்கு ஏசப்பாவையும் பிடிக்கும், அவங்களுக்கு பாவத்தையும் பிடிக்கும். இப்படி 2த்தோடையும் வாழ்கிறவங்க இதை தான் ஃபூல்ஸ் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுடைய பாதை மாறி போகிறது தான். அதாவது இன்றைக்கி ஏசப்பாவை ஃபாலோ பண்ணால் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அவங்க ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுவாங்க. நாளைக்கு பாவத்தை ஃபாலோ பண்ணும்போது பாவத்தில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா பாவத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி வாழ்கிறவங்க தான் இதில் ஃபூல்ஸுன்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்படி இருக்கிறவனும் அந்த பாதையெல்லாம் மாறி 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 கடைசியில் பாதை தொலைஞ்சு ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். இப்படி நிற்கிறவன் இப்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான், ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறான். அப்போ அவர் வந்துட்டு நீ என்கிட்ட டபுள் கேம் ஆனல, நீ என்னையே சீட் பண்ணல அப்படிலாம் கேட்கல. அப்போ அவர் அப்போவும் இந்த வசனம் மாறாததாக தான் இருக்குது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்கள் இடுக்கத்திலிருந்து அவர்களை ரட்சித்தார். இவங்களையும் அவர் வந்து ரட்சிக்கிறார் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. நெக்ஸ்ட்டு நம்ம 4ஆவதா பார்க்க போகிற அந்த ப்ராப்ளமேட்டிக் பர்சன் யாருன்னா, இந்த 3 ப்ராப்ளமும் யாருக்கு ஒன்றா இருக்கோ அவன் தான் அந்த 4ஆவது ப்ராப்ளமேட்டிக் பர்சன். அதாவது ஒழுங்காக ஏசப்பாவுடைய அன்பை ஏற்றுக்கிட்டு அவர் பிள்ளையாக இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த டெம்டேஷனால் அந்த டெம்டேஷனை மேற்கொள்ள முடியாமல் அந்த டெம்டேஷனுக்கு ஃபால் ஆகி திருப்பி அந்த பாவத்தை அவன் விரும்ப ஆரம்பித்து அந்த பாவத்தை செஞ்சு அதுக்கப்புறம் ஏசப்பாவும் வேணும் இந்த பாவமும் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் தான் வாழ்க்கையில் ஸ்ட்ரக்காக இருக்கிறவன் தான் இந்த 4ஆவது பர்சன், ப்ராப்ளமேட்டிக் பர்சன். இவனோட பிரச்சனை என்ன அப்படின்னு இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு அப்படின்னா, அவன் கிட்டத்தட்ட வானங்களுடைய உயரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கடலின் ஆழங்களுக்கு இறங்குறானா. அதாவது அப்படிப்பட்ட ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ், மைண்ட் செட்டு, டிப்ரெஷன், ஆங்கர், இது எல்லாம் சேர்ந்து அவன் லைஃப்பில் அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் அவனுடைய ப்ராப்ளம். அப்போது இப்படி இருக்கிறவனும் இப்போ என்ன பண்ணுறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். இப்போ கூப்பிடும்போது நீ என்னை விட்டு போயிட்டல்ல, நீ வந்து திருப்பி போயிட்டல்ல, நீ ஏன் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படிலாம் அவர் சொல்லலை. அங்கேயும் அந்த வசனம் மாறலை. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அந்த இடுக்கத்திலிருந்து அவர்களை ரட்சித்தார், விடுவித்தார் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. நம்ம பார்த்த இந்த 4 ப்ராப்ளமேட்டிக் பர்சனில் நீங்கள் எந்த பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் எந்த பர்சனாக இருந்தாலும் ஏசப்பா மாறாதவர், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய அந்த கில்ட்டோ அந்த பாவமோ அதோடைய அடிக்ஷனோ எதுவும் அவரை கூப்பிடுறத தடுக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் இடுக்கத்திலேருந்து அவர் உங்களை ரட்சிப்பார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹலோ ஏசப்பா, வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம்ப்பா. ஆமாம்மா, அடுத்து எடிட் பண்ணும்ப்பா. ஒரு நிமிஷம்ப்பா. என்னது, நீங்கள் பேச போகிறீங்களா? ஓகே, நான் வைக்கிறேன், நீங்கள் போய் பேசுங்க. சரிப்பா, அவங்க பேசுகிறாங்களாம்ப்பா, நான் வைக்கிறேன், நம்ம அப்புறம் பேசலாம். போங்க. இப்போது நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் அவருக்கு கால் பண்ணும்போது கால் வெயிட்டிங்கெல்லாம் வராது. ரொம்ப நேரமாக, ரொம்ப வருஷமாக உங்களுக்காக அவர் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, உங்களோட அந்த ஒரு காலுக்காக. போங்க, இப்போ போய் கால் பண்ணுங்கள். ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ.